அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு அறிவிப்பு வெளியான உடனேயே திமுகவில் இணைந்த செம்மலை. என்ன நடந்தது? உச்சகட்ட அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள், வேட்புமனு தாக்கல் உள்ளிட்ட வேலைகள் ஒருபுறம் பரபரப்பாக நடந்து கொண்டு இருந்தாலும் மாற்றுக் கட்சியினர் தொடர்ந்து திமுகவில் இணைந்து வருவது என்பது எதிர்க்கட்சிகளுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தென்காசி தொகுதிக்கு உட்பட்ட ஆலங்குளம், கடையநல்லூர், குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் அதிமுகவின் முக்கிய புள்ளியான செம்மலை அவர்கள் கடந்த சில மாதங்களாகவே எடப்பாடி மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும், குறிப்பாக இவர் பாஜகவிற்கு எதிரானவர் என்றும் சொல்லப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணியை இவர் ஏற்கவில்லை என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் செம்மலை மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு எடப்பாடி அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் செயல்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. அதனால்தான் இவர் அதிமுகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாக சொல்லப்பட்டு வந்தது. பொதுவாகவே தேர்தல் வந்துவிட்டால் அதிருப்தியில் இருக்கும் முக்கிய தலைவர்கள் ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சியில் இணைவது என்பது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் யாரும் யோசித்து கூட பார்த்திராத வகையில் இந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் பல சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. உதாரணமாக, அரை நூற்றாண்டு அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகி புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்தார். மேலும் மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நபர்கள் தொடர்ச்சியாக திமுகவில் தங்களை இணைத்து கொண்டனர். இவர்கள் எல்லாரையும் தாண்டி 3 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் தீவிர விசுவாசியாக இருந்த ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்து கொண்டார். மேலும் சமீபத்தில் கூட நூற்றுக்கணக்கான அதிமுக வழக்கறிஞர்கள் திமுகவில் இணைந்தார்கள். இப்படி தொடர்ச்சியாக பலரும் திமுகவில் இணைந்து வரும் நிலையில் அதிமுகவின் மூத்த தலைவர்களுள் ஒருவரான முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்கள் திமுகவில் இணைய இருப்பதாக செய்திகள் தொடர்ந்து கசிந்து வந்தது. மேலும் இந்த விவகாரம் குறித்து திமுக வட்டாரத்தில் விசாரித்த வகையில் கடந்த தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் மட்டுமே திமுக வெற்றி பெற்றது. எனவே இந்த முறை சேலத்தில் கூடுதல் இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என திமுக தலைமை உறுதியாக இருக்கிறது. அதற்காக சேலம் மண்டல பொறுப்பாளராக மூத்த அமைச்சர் ஏவா வேலுவை களமிறக்கியது திமுக தலைமை. அந்த வகையில் கடந்த சில மாதங்களாகவே சேலம் மண்டலத்தின் மீது சிறப்பு கவனம் செலுத்தி வரும் ஏவா வேலு கட்சி கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் வேலைகளை செய்து வந்தார். ஆனாலும் சேலத்தில் திமுகவின் கை சற்று தொங்கியிருந்தது. கண்டிப்பாக அடித்து காட்டுவேன் என்று தலைமையிடம் ஏவா வேலு உறுதி அளித்திருந்த நிலையில் வெற்றிக்கான சில வேலைகளை அவர் பார்க்க தொடங்கியிருக்கிறார். கடந்த சில மாதங்களாகவே அதிமுகவினர் தொடர்ச்சியாக திமுகவில் இணைந்து வரும் நிலையில் அதிமுகவின் மூத்த தலைவரும் சேலம் பகுதியை சேர்ந்தவருமான முன்னாள் அமைச்சர் செம்மலையை திமுக பக்கம் இழுப்பதற்கான முயற்சியில் இறங்கினார் ஏவா வேலு. காரணம், சேலம் பகுதியில் செம்மலை சார்ந்த வன்னியர் சமுதாயத்தில் அவருக்கென்று தனி செல்வாக்கு இருக்கிறது. எனவே அவரை மேட்டூர் தொகுதியில் களமிறக்கினால் மேட்டூர் மட்டுமின்றி இன்னும் 3 தொகுதிகளில் கூடுதல் வாக்குகள் கிடைக்கும். இதனால் திமுகவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் என பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர் செம்மலை. ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பிறகு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும்
கூவத்தூர் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டு இருந்த சமயத்தில் அனைத்து எம்எல்ஏக்களிடம் எடப்பாடியை முதலமைச்சராக்க கையெழுத்து போட சொல்லப்பட்டது. அனைவரும் சரி என்று சொன்ன நிலையில் முதல் ஆளாக என்னால் முடியாது என்று கிளம்பியவர் செம்மலை. அந்த ஒரு காரணத்தினால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் செம்மலைக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை என்று அதிமுக வட்டாரத்தில் செய்திகள் பரவி வந்தது. எனவே இந்த தேர்தலிலும் எடப்பாடி நமக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார் அல்லது நாம் கேட்கும் தொகுதியை வழங்க மாட்டார் என்று முடிவெடுத்த செம்மலை தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு வழங்கவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் செம்மலை அவர்கள் திமுகவில் இணைந்தால் மேட்டூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்கின்ற ஆலோசனையில் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் களத்தில் இறங்கி சர்வே எடுத்தபோது மேட்டூர் தொகுதியில் செம்மலைக்கு அமோக வெற்றி வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் மட்டும் திமுகவில் இணைந்தால் வெற்றி உறுதி என்று தெரிய வந்துள்ளது. மேலும் திமுகவின் வெற்றிக்காகவும் சேலம் மாவட்டத்தில் இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்க முன்னாள் அமைச்சர் செம்மலையை தங்கள் பக்கம் இழுக்க அமைச்சர் ஏவாவேலு பல்வேறு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார். வன்னியர் சமூகத்தில் செல்வாக்கு கொண்ட செம்மலை திமுகவிற்கு வந்தால் மேட்டூர் உள்ளிட்ட சுற்று வட்டார தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் குறிப்பாக தமிழக அரசியல் வரலாற்றில் தேர்தல் நேரத்து கட்சி தாவல்கள் என்பது ஒன்றும் புதிது கிடையாது என்றாலும் கூட 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அரங்கேறி வரும் மாற்றங்கள் அரசியல் விமர்சகர்களை அதிர வைத்துள்ளது. பல ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட கொள்கை அல்லது ஒரு தலைமையின் கீழ் பயணித்த மூத்த தலைவர்கள் பலரும் யாரும் எதிர்பாராத வகையில் மாற்று முகாம்களுக்கு தாவுவது இந்த தேர்தலின் தனி சிறப்பாக மாறி வருகிறது. குறிப்பாக அதிமுகவின் கோட்டைகளாக கருதப்பட்ட தூண்களே சரிந்து விழுவது அந்த கட்சியின் அடிமட்ட தொண்டர்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் அமைச்சர் ஏவாவேலு நேரடியாகவே செம்மலையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது செம்மலை அவர்கள் திமுகவில் இணைய சம்மதம் தெரிவித்து விட்டதாகவும் இதற்காக மூத்த அமைச்சர்களிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடந்து முடிந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து செம்மலை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைவார் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. இந்த தகவல் எடப்பாடி அவர்கள் முதல் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திமுகவில் செம்மலை இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.